எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பனுக்காக எதையும் செய்வான்டா இந்த கோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, என் சேனல்ல ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்சுது அப்படின்றாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க. 1000 பேர்த்துக்கு மேலே ஒவ்வொரு வீடியோக்களும் கேட்காமலே லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்பவும் நன்றி. ஷேர் மார்க்கெட் பற்றி எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அவங்களுடைய முடிவாக இருக்கணும். அதுக்கு தெளிவு வேணும் அப்படின்றக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ தான் இந்த நண்பர் அனுபவணும். அதாவது அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, 20 லட்ச ரூபா இருக்குது கையில், மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் போடணும் அப்படின்றார். ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டுனா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொண்டு போய் போடல, ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் அதை போய் அணுகலாம், அல்லது மியூச்சுவல் ஃபண்டு ரூட் வழியாக நீங்கள் போய் ஷேர் மார்க்கெட் அணுகலாம். மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ப்ராசஸ், அது ஒரு வெஹிக்கிளே ஒழிஞ்சு அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ தான் நீங்கள் போய் அணுகணும். நானாக இருந்தேன்னா மல்டி கேப் ஃபண்டுங்கிறது ஃபுல்லாக ஈக்குவிட்டி சம்மந்தப்பட்டது. ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்றது பாதி ஈக்குவிட்டி பாதி டெட்டு. அதாவது இப்போ கடந்த 3 வருஷமாக ஷேர் மார்க்கெட் ஆகா ஓஹோன்னு இருக்கு, திடீர்னு என்னைக்காவது கவுத்து விட்டுட்டா. அதனால் நான் எப்போவுமே ஹைப்ரிட் ஃபண்டுக்கு தான் நான் கொண்டு என்னோட 20 லட்ச ரூபாய் போடுவேன். என்ன காரணம்னா, பாதி ஈக்குவிட்டியாக இருக்கும், பாதி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். ஸோ பாதி மியூச்சுவல் ஃபண்டில் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், அது லாபமோ நஷ்டமோ அது ஒரு வகையான கணக்கு. ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிலையான வருமானம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ நானாக இருந்தால் ஹைப்ரிட் ஃபண்டில் தான் போவேன். ஏன் அந்த மாதிரி ஃபுல்லாக ஈக்குவிட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னா, இப்போ கூட பாருங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு இறங்குனா 1000 பாயிண்ட் கீழே உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உளுந்தா யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? புதுசாக பணம் போடுறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிஃப்டினுடைய கடந்த ஒரு வருஷ சார்ட் பார்க்குறீங்க. இந்த ஒரு வருஷத்தில் எப்பெல்லாம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்குள்ளே உழுகிறானோ அப்போல்லாம் ஒரு ரெக்கவரி அப்படின்றது பண்ணியிருக்கான். இப்போ கூட எலெக்ஷன் டைமில் ஒரு ரெக்கவரி ஜோனில் உளுந்தா அதையும் தாண்டி கீழே போனால், பட் இருந்தாலும் அது நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்றதுனால அதை கண்டுக்க வேண்டியதில்லை. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் 24,530 நிஃப்டி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000 அப்படின்றது ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த பக்கம் போனால் மேல் நோக்கி போகவும், இந்த பக்கம் இருந்தால் கீழ் நோக்கி வர்றதுக்கும் தான் வாய்ப்பு அதிகம். ஸோ 25,000க்கு கீழே இருக்குது அப்படின்னா, பட்ஜெட்டும் வருது அப்படின்னா, ஒன்றா கீழேயும் போகலாம். இப்போதைக்கு என்ன கேட்டால், அவன் கீழ் நோக்கி அவனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 1500 பாயிண்ட் இறங்கினா தான் எல்லாத்துக்குமே சந்தோஷம் வரும். அந்த வேலை யார் செய்ய முடியும்? வரக்கூடிய நாட்களில் 2 ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் இருக்குது. HDFC பேங்க்னு ஒரு ஷேர் இருக்குது, ரிலையன்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குது. ரெண்டுமே ஹெவி வெயிட். இந்த 2 ஷேருமே பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத அளவில் இந்த HDFC பேங்க் 12% ஏறி இருக்கான், ரிலையன்ஸ் 17% ஏறி இருக்கான். ஒருவேளை இந்த உச்சாணி கொம்புலேருந்து இந்த 2 பேருமே அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாளில் கீழ் நோக்கி வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு சக்தி வருதுன்னா, இந்த நிஃப்டியை கீழ் நோக்கி இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி அப்படின்றது அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் உச்சத்துக்கு போகும்போது, இங்கே பாருங்கள், இந்த வருஷத்தில் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் உச்சத்துக்கு போகும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த முறை எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னுமே ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கல. இந்த பட்ஜெட் சமயத்திலேயோ அல்லது பட்ஜெட் அப்புறமோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்தா ஒரு 1000லிருந்து 1500 பாயிண்ட் நிஃப்டி அப்படின்றது இறங்கணும். இந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000 அப்படின்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த 25,000க்கு கீழே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். இனி 25,000 தாண்டினா தான் மேபி அதில் ஒரு மொமெண்டம் வருது அப்படின்ற என்னுடைய கருத்து. ஸோ பொதுவாக நீங்கள் ட்ரேடர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் ஒரு சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்குவாங்க. 25,000க்கு மேலே போனால் பையிங் சைடு, 25,000க்கு கீழே இருந்தால் செல்லிங் சைடுன்னு ஒரு கரெக்டான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்களுடைய ட்ரிகர் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 25,000. இப்போ 25,000க்கு கீழே இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஜூலை 23 பேசி இந்த மார்க்கெட்டை 25,000க்கு மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான், அவங்களுடைய சக்தியினால் மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் தற்சமயத்துக்கு தற்காலிகமாக ஒரு மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம் எடுக்கலாம். இல்லைன்னா வேற எந்த நியூஸுமே நம்மகிட்ட இல்லை, ஏதாவது வெளிநாட்டில் நடக்குதான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது தான் எல்லாத்துக்கும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், வேல்யூ ஸ்டாக்ஸ், கான்ட்ரா ஸ்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு JK லக்ஷ்மி சிமெண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது ஒரு வேல்யூ ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்படி இது ஒரு வேல்யூ ஸ்டாக் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி PE 29,
ஆனால் இந்த ஸ்டாக்னுடைய பிஇ 21. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் அவனுடைய கடன் என்பது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கா. அப்போ இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் இப்போ 844 இருக்கிறவன் திரும்பி ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஷேரில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தினுடைய குவார்ட்டரில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டினுடைய கண்ணுக்கு தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி மார்க்கெட் இறங்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த வேல்யூ ஸ்டாக்கில் போட்டு பார்ப்பாங்க. கீழே இறங்கினாலும் டிவிடெண்ட் ஏதோ கொஞ்சோண்டு கொடுக்குறானே அதை வாங்கிட்டு கம்முனுக்கு வந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு, இது மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு நல்ல ஷேராக இருந்தாலும் சரி, ஒரு ஆகாவளி ஷேராக இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட் அப்படின்றதுல கரெக்டான சப்போர்ட் அப்படின்றது பிடிக்கும் பொழுது அந்த ஸ்டாக் அந்த சப்போர்ட் எடுத்தானா மிக எளிதாக 5% 10% ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வருது. ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது. அது எல்லாமே அவங்கவுங்க லக்கை பொறுத்து தான். 6000 ஷேர் இருக்குது. 6000 ஷேரில் நீங்கள் சப்போர்ட்டில் பிடிக்கிற ஷேர் அடுத்தது ஏறுமா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ரொம்பவுமே ஏஞ்சல் ஒன் அப்படின்றது ஒரு இப்போதைக்கு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் இவனுக்கெல்லாம் நல்ல டிமாண்டு. 1000 ரூபா இருந்த ஷேர் 4000 ரூபா வரைக்கும் போயிட்டான். இப்போ தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கீழே இறங்கக்கூடிய ஒவ்வொரு லோக்கும் நீங்கள் சப்போர்ட் லைன்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ இந்த 2000 சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையா அப்படின்றது ஒரு 10 நாள் கழிச்சு தான் தெரியும். மேலே ஒரு 2200 வந்துட்டான்னா ஓகே இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான்னு அர்த்தம். இல்லை கீழே 1500 வந்தான்னா சப்போர்ட்டை உடச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ இது இறங்குமுகமாக இருக்கக்கூடிய கம்பெனி. ஏறுமுகமாக இருக்கக்கூடிய இந்த கேஆர்பிஎல் அப்படின்ற ஷேர்லாம் சமீபத்தில் நல்ல சப்போர்ட் எடுத்தான். 260 ரூபாயிலிருந்து 350 ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறினான். அப்போ ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய பங்குகளில் ஏதாவது சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் மேல் நோக்கி வரைஞ்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேட்டர்ன். அப்போ இவன் கரண்ட் ரேட் 305 ரூபாயில் இருக்கா. இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேஆர்பிஎல் பார்த்தீங்க, ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்ச இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட் டெல்டா கார்ப்னு ஒரு 2 ஷேரை பார்ப்போம். பாருங்க, இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட் சமீபத்தில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டு இருக்கான். 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். அவன் கீழே இறங்கினாலும் தற்சமயத்துக்கு அவன் நடக்கிற ரேட் அப்படின்றது ஒரு சப்போர்ட், அது ஒரு எதிர்பார்ப்பு. அங்கிருந்து மேல் நோக்கி ஏறுவானா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ டெல்டா கார்ப் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னா அந்த டெல்டா கார்ப் சமீபத்தில் நல்ல ஒரு அருமையான சப்போர்ட் தான். ஒரு 104 ரூபாயில சப்போர்ட் எடுத்து ஆல்ரெடி 34 ரூபாய் ஏறி இருக்கான். அப்போ இவன் இப்போ எப்படி இருக்கான் கரண்ட் ரேட்டில் கொஞ்சம் இப்போதைக்கு ஏறுமுகத்தில் ஒரு சின்ன சப்போர்ட் ரேஞ்சு பக்கத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கழுது என்ன குதிரை என்ன சப்போர்ட்டில் எடுத்தால் கொஞ்சம் எட்டி குதிக்கும் போடா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியை கற்றுக்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஷேருமே இப்படி தொங்கு பாலம் மாதிரி ஃப்ரீ ஃபாலாக உழுகாது. ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்படி மேல் நோக்கி ஏறி இறங்குவோம். நீங்கள் ஏதாவது ஒரு கும்பா குட்டி ஷேரை மனசில் நினச்சிங்களேன், பேடிஎம்னு ஒரு ஷேர் இருக்குது, அது மாதிரி சீரழிச்சது வேற எந்த ஷேர் ப்ரைஸுமே இல்லை ஷேர் ஹோல்டர்ஸை. இதுதான் அந்த பேடிஎம் ஷேர் ப்ரைஸ். இந்த பேடிஎம் ஷேருக்கு கூட யாருக்காவது சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்றது கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த பேடிஎம்னுடைய சப்போர்ட் ரேஞ்ச் இது அப்படின்ற மாதிரி யாராவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வர்றப்பவும் கொஞ்சம் ஏறி இருக்கான். இந்த இடத்துல சப்போர்ட் வர்றப்பவும் கிட்டத்தட்ட 300 ரூபாயிலிருந்து 458 ரூபாய் ஏறி இருக்கான். இது ஒரு கும்பா குட்டி தான் இருந்தாலும் 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்கான். எத்தனை மாதத்தில்? மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம். ஸோ இது ஒரு அருமையான கேள்வி, சப்போர்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இது மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி சப்போர்ட்டில் கண்டுபிடிச்சி லாபம் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட ஐடியாக்கள் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். மற்றபடி 10 பைசாக்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேரில் நடந்திருக்கலாம். பட் வேறு எத்தனை ஷேரில் நடக்கும்? அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்போர்ட்டில் ஷேர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதுதான் ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிள். மற்றபடி மல்டி பேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு குவாலிட்டி இருக்கா, 3 வருஷம் கையை கட்டி கோர்றதுக்கு முதல்ல குவாலிட்டி இருக்கா அப்படின்றதான் முதல் முக்கியத்துவம். மல்டி பேக்கர் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அது வந்து பொறுத்திருந்து அதை அனுபவிக்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஆர்விஎன்எல் போன்ற ஷேர்களையும் தான் யாராவது 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அவன் 400 ரூபா பக்கத்தில் போயிட்டு இருக்கான்னா சின்ன விஷயமா? இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்ற ஷேர் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவனும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். யாராவது இவரை ஏதாவது தட்டி எழுப்பி விட்டீங்கன்னா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பொதுவாகவே இந்த ஷேர் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே அப்பப்போ கீழே வருவது உண்டு. வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆவான். இந்த முறையும் கீழே வந்து சப்போர்ட்டில் தான் படுத்து கிடக்கிறான். இப்போ மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால எந்திரிக்காமல் உட்காந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாவங்க ஒரு நண்பர், எனக்கு இந்த ட்ரேடிங்கே வேண்டாம், நான் ட்ரேடிங் விட்டு நான் வெளியே போகிறேன், ஏன்னா பணமும் லாஸ் ஆயிடுது, அதுவும் இல்லாமல் ஃபுல் டே டென்ஷனாக இருக்குது அப்படின்றாரு. இது வந்து சத்தியம், 100 வார்த்தை. நானாக இருந்தேன்னு வச்சிங்களேன், நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட ஒரு 3,70,000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுங்க கையில். சரி, ஒரு 70,000 ரூபா ரிஸ்க் எடுப்போம், அதுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி இந்த 70,000 ரூபாயை இழந்துட்டோம்னா அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி அங்கே வேலை செய்யவே இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்றது வெளியே வந்துடுறது நல்லது. அப்போ தான் நம்மளுடைய பணம் மேற்கொண்டு லாஸ் ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி டென்ஷனும் வராமல் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ரேடிங்கில் மட்டும்தான் லாஸ் வருது அப்படின்ற மாதிரி கிடையாது. ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டா நீங்கள் மறுபடியும் திருப்பி ப்ராஃபிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு நண்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, லாபத்தை புக் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வரலான்னு நினச்சா முதல்ல ப்ராஃபிட் இருந்தால் தானே புக் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொண்டிருக்காப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருந்தால் நம்ம புக் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் லாஸ் இருந்ததுன்னா அப்போ வேறு வழி என்ன? ஏவரேஜ் பண்ணியோ அல்லது பொறுத்து இருந்தோ தான் மேல் நோக்கி வரணும். ஸோ ட்ரேடிங் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் ரெண்டுலேயும் லாபம் நஷ்டங்கள் வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு காலம் உண்டு. பட் ட்ரேடிங்னா உடனுக்குடனே நீங்கள் பாடுபட்டு நஷ்டத்தை விட தாண்டி லாபம் சம்பாதிக்கணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் நல்லா இருந்த ஷேர் அப்புறம் கும்பா குட்டி ஆயிடுறானுங்க நண்பர்களே. ஈஸ் மை ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேரு, அவன்லாம் சமீபத்தில் திடீர்னு அந்த மால்தீவ்ஸ்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே 35 ரூபாயிலிருந்து 55 ரூபா போனான். அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை, அதனால் இறங்கியே தான் மறுபடியும் கிடக்கிறான். ஸோ என்னைக்காவது ஒரு நியூஸ் இது போன்ற ஷேர்களில் வரும், அப்போ அவனுடைய பழைய ரேட் வரும் பொழுது அது லாபம் தரக்கூடியது. மற்ற சமயத்தில் இதுகிட்ட டிமாண்ட் இல்லாதப்ப நீட்டிப்படுத்துறான், அதாவது முதலுக்கு மோசம் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்பெனி 40 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 20 ரூபா 10 ரூபாய்னு கூட போயிருக்கலாம், ஆனால் போகல. 40 ரூபா அப்படின்றது அவனுடைய ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் மாதிரி கடந்த 2 வருஷமாக ஷேர் மார்க்கெட் இவனை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வகையில் அவன் ஒரு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் பக்கத்தில் தான் இருக்கான், 30 to 40 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். ஈவன் ஒரு வேளை 20 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அங்கேருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு லாபகரமான கம்பெனி. அப்பா, இந்த மெசேஜை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே உடம்புல சக்தி தானாக வருது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் வக்ராங்கி அப்படின்ற ஷேர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன், 1850% ரிட்டர்ன். மொத்தம் 56 ஷேர் வச்சுருக்கேன், அதில் ஒரு 7 ஷேர் பக்கம் 650% ரிட்டர்ன். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் வச்சிருக்கிறதே பெரிய விஷயங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 56 ஷேரில் 21 ஷேர் வரைக்கும் 450% ரிட்டர்ன். அதே மாதிரி ஒரு 39 to 46 எண்ணிக்கை, அதாவது எண்ணிக்கையில் வரக்கூடிய லைனாக லிஸ்ட் பண்ணுறாரு இவருடைய ஷேர்களை. அந்த ஷேரில் 39 to 46 இருக்கிற ஷேர் 50% ரிட்டர்ன், சிலது 50% ரிட்டர்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலேயே நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இல்லை, நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய செய்திகள். ரொம்ப நன்றி. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.